ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஒரு தீபாவளி பலகாரம் தாங்க பார்க்க போகிறோம். இது பணியாரம், சீர் பணியாரம்னு சொல்லுவாங்க. சில பேர் மடக்கு பணியாரம்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் இது சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இது கல்யாண வீடுகளில் சீருக்கு கொடுக்குற ஒரு பலகாரங்க. அதனால தான் இது பேர் சீர் பணியாரம். வாங்க இந்த சீர் பணியாரம் எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். ஒரு அரை மூடி தேங்காயை நல்ல திக்கான முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன். நான் எதில் அரிசி மாவு வறந்தனோ அதில் அரை கப்பு அளவுக்கு சுகரு, ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ட்ஸு. 2 கப்பு அரிசி மாவுக்கு அரை கப்பு தேங்காய். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரையும் முட்டையையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா இதை அடித்து எடுத்துக்கலாம். இது கூட வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்க்கும்போது வாசனை நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை நல்லா சலித்து எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக சலிச்சிருங்க ஒரு டைமு. இப்போ இந்த அரிசி மாவு கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க முட்டையையும் சுகரையும் சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சேர்க்கும்போது அந்த வாசனை நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நமக்கு இன்னும் டேஸ்ட் கிடைக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு ரஃப்பாக கலந்ததுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால், அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், இப்போ நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டேன். தேங்காய் பாலை ஒரேடியாக ஆட் பண்ணிடாதீங்க. தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு பிணைஞ்சிடணும். மாவை தண்ணியாக பிணைஞ்சிடக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் தேங்காய் பால் அதிகம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது கூட கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து அதோட கன்சிஸ்டன்சியை இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நம்மளோட இந்த ஷேப் கொண்டு வர முடியும். இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டி இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கவர் இல்லைனா பட்டர் ஷீட்டு எதனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எண்ணெய் கவர் எடுத்துக்கிறேன். அதில் வச்சு இந்த மாதிரி நம்ம விரல்களை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுறலாம். ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு அழுத்தி விட்டு இப்போ பாருங்கள், அதை கையில் எடுத்து நடுவில் கட்டை விரலை வச்சு இதோட ஆப்போசிட் சைடில் இது 2 எட்ஜையும் இந்த மாதிரி சீல் பண்ணி விட்டுறணுங்க. இந்த மாதிரி சீல் பண்ணி விட்டால் தான் நமக்கு அது பிரியாமல் வரும். எண்ணெயில் போடும்போது இதான் சீர் பணியாரத்தோட ஷேப்பு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், செஞ்சு எடுத்தாச்சு. ஒரு சைடு நமக்கு எண்ணெயும் சூடாக இருக்குது. எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, கொதிக்கவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது நம்மளோட பணியாரத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை குக் பண்ணி எடுங்க. இது ஓரளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி விடணும். நம்ம ஃபஸ்ட்டே கரண்டி வச்சு கிளறலாம் அப்படின்னா அது பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டு இதோட சலசலப்பெலாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. இந்த மாதிரி பொறுமையாக குக் பண்ணி எடுக்கணும், இல்லைன்னா மேலே செவந்து வந்துடும், உள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும். பாருங்கள், நம்மளோட பணியாரம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி செஞ்சு வெளியில் எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. அரிசி மாவு, நெய், முட்டையெல்லாம் சேர்த்து செய்கிற இந்த பணியாரம் ராமநாதபுரம் சைடு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. கல்யாண சீர்வரிசைகள், முஸ்லீம் வீடுகளெல்லாம் கண்டிப்பாக இந்த பலகாரம் இருக்கும். அதனால தான் இதை சீர் பணியாரம்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.